நான் யார், நான் ஏன் பிறந்தேன், நான் எதற்காக வாழ்கிறேன் என்ற கேள்விகள் தோன்றியது மனிதன் தோன்றிய நாளிலிருந்து. அதற்கான விடையை விண்ணை தாண்டி கண்டுபிடித்தனர் நம் முன்னோர்கள். சூரிய குடும்பத்தின் கிரகங்களை பூமியிலிருந்தே கணித்தனர். அதற்கும் நமக்கும் உள்ள தொடர்பினை விளக்கி வியப்பில் ஆழ்த்தினர். நட்சத்திரங்களின் நகர்தலை நாடியோடு இணைத்தனர். விண்மீன்களின் விளையாட்டை விதியில் வீழ்த்தினர். கிரகங்களை கொண்டு மனிதனை ரகங்களாக பிரித்தனர். ஜோதிடம், பஞ்சாங்கம், வானசாஸ்திரம் என பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே படைத்த நம் முன்னோர்கள்தான். கணினி மனிதர்கள். கணிதத்திலும் நம்முடைய முன்னோர்கள் சாதாரணமானவர்கள் இல்லை. கணிதத்தின் மிக முக்கியமான எண்ணாக கருதப்படக்கூடிய பூஜ்ஜியத்தை கண்டுபிடித்தவர்கள் நம்முடைய இந்தியர்கள் தான். பிதாகரஸ் தேற்றத்தை இன்னைக்கு உலகத்தினுடைய மற்ற கணித அறிஞர்கள் சொல்வதற்கு முன்னாடி நம்ம ஆளுக எப்போவோ சொல்லிட்டாங்க. அதே போல் குறிப்பாக நம்முடைய தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய தசம கணக்கீட்டு முறை இன்றைக்கு இருக்கக்கூடிய கணித வல்லுநர்களுடைய மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படக்கூடிய அளவில் மிக மிக கடினமான எண்களுக்கு கூட, என் பெயரே சொல்ல முடியாத எண்களுக்கு கூட தசம கணக்கீட்டு முறையை கொண்டு வந்தவர்கள் நம்முடைய தமிழர்கள் அப்படிங்கிறது பெருமை தரக்கூடிய ஒரு விஷயம். கணினி மனிதர்கள். இன்றைக்கு நவீன தொழில்நுட்ப வசதிகளோட, நவீன கருவிகளின் உதவியோட வானியல் ஆராய்ச்சி நிபுணர்கள் பல்வேறு ஆராய்ச்சி முடிவுகளை கொடுத்துட்டு வராங்க. இது மிகப்பெரிய ஆச்சரியத்தை நமக்கு கொடுக்கல. ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் இதை விட அற்புதமான பல்வேறு விஷயங்களை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. இதுவும் எந்த விதமான நவீன கருவிகளினுடைய உதவி இல்லாமல், அதே போல் நவீன தொழில்நுட்ப வசதிகளும் இல்லாத அந்த காலகட்டத்தில் இது போன்ற வானியல் ஆராய்ச்சிகளை அவங்க எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறது ரொம்பவுமே வியப்புக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. அதை விட சிறப்பு என்னன்னா, அவங்க சொன்ன பல விஷயங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆராய்ச்சி முடிவுகளோட ஒத்து போகுது. குறிப்பாக நம்மளுடைய பஞ்சாங்க கணிப்புகள் இன்றைக்கு வரக்கூடிய சூரிய சந்திர கிரகணங்களை பற்றி முழுமையாகவும் சரியாகவும் துல்லியமாகவும் சொல்லுது அப்படின்னு வானியல் ஆராய்ச்சி நிபுணர்கள் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு மத்தியில் இன்றைக்கு நம்மளுடைய பஞ்சாங்கம் ஒரு முக்கியமான ஒரு கருதுகோளாக விளங்கிட்டு வருது. நம்மளுடைய பஞ்சாங்க கணிப்புகள் இன்னைக்கு உலக அளவில் பெரும்பாலான இடங்களில் பிரபலமாய்கிட்டு இருக்கு. இந்த பஞ்சாங்க கணிப்புகள் எப்படி அந்த காலகட்டத்தில் நிகழ்த்தப்பட்டது, இவையெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு நினைக்கும் போது ஆச்சரியம் மட்டுமே நமக்கு மிச்சமாயிருக்கு. உலக விஞ்ஞானிகள் வியக்கும் தமிழனின் பஞ்சாங்கம். 9 எழுத்துகளில் தமிழன் கணிக்கும் பஞ்சாங்கம் உலக விஞ்ஞானிகளை இன்றைக்கு வியக்க வைக்கின்றது. பல பிரம்மாண்டமான நவீன கருவிகளை கொண்டு கணினியின் துணையுடன் துல்லியமாக கணிக்கப்படும் கிரகணங்களை தமிழர்களின் பஞ்சாங்கம் அந்த கருவிகளின் துணையின்றி வினாடி சுத்தமாக கணித்து பல நூறு ஆண்டுகளாக சொல்லி வருகிறது. இதை எப்படி துல்லியமாக தமிழர்களால் கணிக்க முடிகிறது என்று உலகெங்கிலும் உள்ள வானியர் விஞ்ஞானிகள் ஆச்சரியப்படுகின்றனர். உலகமே வியக்கும் பஞ்சாங்கம் தமிழனின் பஞ்சாங்கம். தமிழனினுடைய அபூர்வ வானியல், கணித, ஜோதிட அறிவை விளக்கும் இந்த பஞ்சாங்கம் ஒரு அபூர்வ கலை. தமிழர்களின் பஞ்சாங்க கணிப்பு அதிசயமான ஒன்று. அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ ஆகிய 9 எழுத்துக்களை வைத்துக்கொண்டே பஞ்சாங்கத்தை தமிழர்கள் கணித்து விடுவதும் வியப்புக்குரிய ஒன்று. சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் ஆகியவற்றை தமிழர்கள் துல்லியமாக கணித்து பஞ்சாங்கத்தில் பதிய வைத்துள்ளனர். 1980 ஏற்பட்ட முழு சூரிய கிரகணம் பற்றிய பஞ்சாங்கத்தின் சிறப்பை பறைசாற்றுகிறது. பாரம்பரியமிக்க பழமையான சிவன் கோயில்களுக்கெல்லாம் நம்ம போனோம்னா அங்கே இருக்கக்கூடிய நவகிரக சிலைகளுக்கு ஆடைகளை அணிவிச்சிருப்பாங்க. அந்த ஆடைகளினுடைய வண்ணமும் கோள்களினுடைய வண்ணமும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்க. அன்னைக்கே கோள்களினுடைய வண்ணத்தை தெரிந்தவர்களாக நம்முடைய முன்னோர்கள் இருந்திருக்காங்க.
பல்வேறு காரணங்களுக்காக நம்ம ஏன் எதுக்குன்னே தெரியாமல் பல விஷயங்களை தொடர்ந்து நம்ம பின்பற்றிட்டு வரோம். அதில் ஒன்று கோயிலில் இருக்கக்கூடிய குளத்தில் காசு போடுறது. இது எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, பழங்காலத்திற்கு முன்னாடி காசுகள் எல்லாம் செப்பு காசுகளாக இருந்தது. அந்த செம்பு தண்ணீரை விழும்போது அது ஒரு விதமான பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் அப்படின்னும், அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய நீரில் நம்ம குளித்தோம்னா அது நமக்கு பலவிதமான பலன்களை அளிக்கும்னும் ஒரு நம்பிக்கையும் உண்மையான அறிவியலும் நம்ம முன்னோர்களால் அன்றைக்கு இருந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. கால சூழல்களில் மாறி அது இன்னைக்கு மூட நம்பிக்கையாக மாறிக்கிட்டு வருது. எப்படி பார்த்தாலும் நம்முடைய முன்னோர்கள் செய்த ஒவ்வொன்றிலும் காரணகாரிய தொடர்பு இருக்குது. அவர்கள் பல்துறை வல்லுநர்களாக விளங்கி இருக்கிறார்கள். கணிதத்திலும் சரி, வானசாஸ்திரத்திலும் சரி, மருத்துவத்திலும் சரி, விஞ்ஞானத்திலும் சரி, அவர்கள் நிச்சயம் ஞானிகள். காலாகாலமாக கிரகணங்களை பற்றிய உண்மைகளை பஞ்சாங்கம் தெரிவித்து வருகிறது என்றாலும் கூட 1980 அபூர்வமாக ஏற்பட்ட முழு சூரிய கிரகணம் நமது பஞ்சாங்கம் பற்றிய அருமையை உலகம் உணர வழிவகுத்தது. பிப்ரவரி 16, 1980 சனிக்கிழமை அமாவாசை என்று கேது கிறிஸ்தம் அவிட்ட நட்சத்திரம் சென்னை நேரப்படி பகல் 2:29 அளவில் பூரண சூரிய கிரகணம் ஆரம்பமாகி மாலை 4:35 முடிவடைந்தது. உலகெங்கிலும் இருந்து விஞ்ஞானிகள் அபூர்வமாக நிகழும் இந்த பூரண சூரிய கிரகணத்தை பற்றி ஆராய்ச்சி நடத்தவும் அனுபவபூர்வமாக பார்ப்பதற்கும் இந்தியாவில் சூரிய தேவன் ஆலயம் இருக்கும் கோனார்க் நோக்கி விரைந்து வந்தனர். ஏனெனில் இப்படிப்பட்ட பூரண சூரிய கிரகணம் அடுத்தாற்போல் இன்னும் 360 ஆண்டுகளுக்கு பின்னர்தான் ஏற்படும். இந்த சூரிய கிரகணத்தை ஒட்டி இந்தியர்களின் வானியல் கணித மேன்மைகள் இன்று நிரூபிக்கப்படுகிறது. காலம் காலமாக வானியல் வல்லுநர்கள் கிரக சாரங்களையும் அதன் சஞ்சாரங்களையும் மிக துல்லியமாக மதிப்பிட்டு பலவற்றை சொல்லி உள்ளார்கள். அவர்களுக்கு இன்றைய விஞ்ஞானத்தின் வசதிகள் எதுவும் கிடையாது. கணினிகள் கிடையாது. மிக நுட்பமான வான ஆராய்ச்சிக்கான கருவிகள் கிடையாது. அவர்களிடம் ராக்கெட் மூலம் படம் எடுத்து பார்க்கத்தக்க கருவிகள் கிடையாது. எதுவுமே இல்லை. கணக்குதான் உண்டு. நாள் தவறினாலும் பஞ்சாங்கம் பார்க்காத நபர்கள் மிக குறைவு. இந்த பஞ்சாங்கம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வந்து கொண்டிருக்கிறது. காகிதமும் அச்சும் வருவதற்கு முன்பு கூட ஏடுகளில் பஞ்சாங்கம் கணிக்கப்பட்டது. பஞ்சாங்கம் கணிப்பவர்கள் ஓராண்டுக்கு முன்பாகவே இன்ன தேதி இத்தனை வினாடியில் சூரிய சந்திர கிரகணம் தோன்றும், கிரகண அளவு இவ்வளவு, இந்தந்த பகுதிகளில் தெரியும் அல்லது தெரியாது என்பவற்றையெல்லாம் மிக கச்சிதமாக எழுதி வைத்தார்கள். அதில் ஒரு வினாடி கூட தவறுவது கிடையாது. கிரகண காலத்தில் இவைகளை செய்யலாம் செய்யக்கூடாது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. கிரகணத்தை பற்றி மட்டும் அவர்கள் கூறுவது சரியாய் இருக்குமானால் சாஸ்திரத்தின்படி செய்யக்கூடாது என்று கூறுவது பொய்யாக இருக்க முடியுமா? சாஸ்திரம் என்பது ஒரு கடினமான கணக்கு. அதுவும் ஒரு வகை விஞ்ஞானம்தான். வயிற்று பிழைப்புக்காக அதை தவறாக பயன்படுத்தும் கூட்டத்தால் அதன் மதிப்பு குறைந்துவிட்டது. இந்த கிரகணம் பற்றிய அவர்களது மதிப்பீட்டில் இருந்து அவர்களது திறமையும் கணித புலமையும் வானியல் சாஸ்திர நெறியும் நமக்கு நன்றாக தெரியும். இப்படிப்பட்ட கணித பாரம்பரியம் நமக்கு இருந்தும் இதை மேலும் மேலும் ஆராய்ந்து வளர்த்து கொள்ள நாம் முன்வரவில்லை. அதனால் உலகில் வானியல் ஆராய்ச்சியில் இன்றைக்கும் நாம் சற்று பின்தங்கியே உள்ளோம். இனியாவது நமது வானியல் கணிதங்களை ஆராய்ந்து தெளிவாக்கி முன்னேறுவோமா என்பதுதான் கேள்வி. கலித்தொகையில் மட்டும் எடுத்துக்கொண்டால் பல இடங்களில் சந்திர கிரகணத்தை பற்றி அது குறிப்பிடுகிறது. ஐவாய் அரவின் இடைப்பட்டு நைவாரா மையின் மதியின் விலங்கு முகத்தாரை என்று கலித்தொகையில் கூறப்பட்டுள்ளது. இது சந்திர கிரகணத்தை குறிப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் இன்று கூறி வருகிறார்கள். சூரிய கிரகணத்தை பற்றி சங்க இலக்கிய வெண்பா ஒன்றில் கூறப்பட்ட செய்தி, பாயை பகல் செய்வான் பாம்பின் வாய்ப்பட்டான் கொள். இது சூரிய கிரகணத்தை குறிப்பதாக கூறுகிறார்கள். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே
சூரிய சந்திர கிரகணங்களை பற்றிய அறிவும் தெளிவும் வானியலினுடைய நுட்பமும் நம்முடைய முன்னோர்களுக்கு இருந்திருக்கிறது என்பதற்கான உதாரணங்கள் தான் இவையெல்லாம். நான் யார்? நான் ஏன் பிறந்தேன்? நான் எதற்காக வாழ்கிறேன் என்ற கேள்விகள் தோன்றியது மனிதன் தோன்றிய நாளிலிருந்து. அதற்கான விடையை விண்ணை தாண்டி கண்டுபிடித்தனர் நம் முன்னோர்கள். சூரிய குடும்பத்தின் கிரகங்களை பூமியிலிருந்தே கணித்தனர். அதற்கும் நமக்கும் உள்ள தொடர்பினை விளக்கி வியப்பில் ஆழ்த்தினர். நட்சத்திரங்களின் நகர்தலை நாடியோடு இணைத்தனர். விண்மீன்களின் விளையாட்டை விதியில் வீழ்த்தினர். கிரகங்களை கொண்டு மனிதனை ரகங்களாக பிரித்தனர். ஜோதிடம், பஞ்சாங்கம், வானசாஸ்திரம் என பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே படைத்த நம் முன்னோர்கள்தான். கணினி மனிதர்கள். இன்றைக்கு உலகத்தின் மிகச்சிறந்த கணினியினுடைய ஆற்றலையும் விஞ்சக்கூடிய அளவில் நம்முடைய முன்னோர்களுடைய அறிவாற்றல் இருந்திருக்கு. அவர்கள் நிச்சயம் கணினி மனிதர்கள் தான். இதே போல பல்வேறு விதமான தேடல்களோடு தொடர்ந்து நாம் பயணித்து கொண்டே இருப்போம். இது 8ஆம் அறிவு தேடல் தொடரும். நன்றி, வணக்கம்.